நம்ம வந்து மீனுக்கு மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா அப்படியே ஊறட்டும். ஊறினோன்னே அப்புறம் தான் வறுக்க போகிறோம். அதே மாதிரிக்கே சிக்கன் 65க்கு எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாப்பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, 65 பவுட்ரு எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரிக்கே மீனுக்கு நான் குழம்பு மிளகாத்தூளும் புளி தண்ணி ஊற்றி அது மட்டும்தான் உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன். இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன் மீனுக்கு. இதுக்கும் நல்லா இது ரெண்டும் நல்லா ஊறணும். அதுக்கு இது ஊறட்டும். நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்பு வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். இது நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மீன் நல்லா மீனுக்குள்ளேலாம் நல்லா போய் எல்லாம் காரம் புளிப்பு எல்லாம் சார்ந்துருக்கும். அப்போ தான் மீன் சாப்பிடையில நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஃப்ரெஷ் மீன், அதனால இது ரொம்ப நைஸாக வெட்டி கொடுத்துருக்காங்க. ரத்தம் ஓட ஓட இருந்துச்சு. இப்போ அந்த மீனுக்கு வறுக்கையில் பார்ப்போம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மாங்காய் போட்டிருக்கோம். இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் போட்ட மாங்காய். புளிப்புங்கிறதே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். இப்போ கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. மிளகாப்பொடியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட போகிறோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. புளி, மிளகா, உப்பு, அந்த மாங்காயோட டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மீன் போட்டிருக்கோம். இப்போ ஒரு கொதிக்கு வந்தோடனே நம்ம கொஞ்சம் மல்லித்தலை போட்டு, கொத்தமல்லி தலை போட்டு இறக்க போகிறோம். நல்லா 4 பக்கத்து கொதி வந்தோடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதி வந்துருச்சுன்னா நம்ம மல்லி இலையை போட்டு இறக்க வேண்டியது. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.
இந்த மீன் வறுத்துருக்கேன். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நல்லா மசாலாலாம் உதிர்ந்து போகாமல் நல்லா மேலே மொறு மொறுன்னு கீழே உள்ளே நல்லா சாஃப்டாக